லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக சான் மரினோ பேராலயத்தில் திரு அவை சமூகத்தினரை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை: அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சான் மரினோவின் பாதுகாவலரான புனித திருத்தொண்டர் மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பேராலயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மறைமாவட்டத்தின் நம்பிக்கை மற்றும் துணிச்சல் நிறைந்த வரலாற்றை நாம் கொண்டாடுகிறோம். ஏறத்தாழ 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு புனித மரினஸும் புனித லியோவும் நற்செய்தியை அறிவித்து மனிதர் இறைவனின் சாயல் என்ற அடிப்படையில் சுதந்திரம், ஒருவருக்கொருவர் மரியாதை மற்றும் ஒன்றிப்பு ஆகிய கிறிஸ்தவ மதிப்புகளால் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார். முதலில் இளைஞர்களுக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். வாழ்க்கையில் எளிதான மற்றும் உடனடியான பதில்களை தேடி நின்று விடாதீர்கள். உங்கள் இதயத்தில் அழகிற்கும் நன்மைக்கும் நிறைவான வாழ்விற்குமான பெரிய ஏக்கங்களை உயிருடன் வைத்திருங்கள். உங்கள் இதயம் முடிவில்லாததை நோக்கி திறந்திருக்கும் ஒரு சாளரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஏக்கங்களை பின்பற்றும் போது அவை உங்களை இறைவனை சந்திக்கும் உயரத்திற்கு அழைத்து செல்லும். உங்கள் வாழ்வில் இறைவன் வழங்கிய அழைப்பை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமணம், அர்ப்பணிக்கப்பட்ட துறவற வாழ்வு, அருள்பணியாளர் பணி, தொழில்முறை வாழ்க்கை, சமூக மற்றும் அரசியல் பொறுப்புகள் என அந்த அழைப்பு உங்களுக்குரியதோ அதை தேர்ந்தெடுத்து அதற்காக உங்கள் திறமைகளையும் கொடைகளையும் முழுமையாக அர்ப்பணியுங்கள். அன்பு மற்றும் நீதியின் பணிகளில் ஈடுபட்டு உலகிற்கு அமைதியின் சாட்சிகளாக இருங்கள். அருள்பணியாளர்கள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித மற்றும் கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெளியில் அதிகம் தெரியாத பணியாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானதும் மதிப்புக்குரியதும் ஆகும். குறிப்பாக குடும்பமே நம்பிக்கையின் முதல் பள்ளி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே குடும்பங்களுக்கும் திரு அவை சமூகங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை. பெற்றோர் தங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து கிறிஸ்தவ மதிப்புகளை மகிழ்ச்சியுடன் தங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். கிறிஸ்தவ உருவாக்கும், திருமுழுக்கு மற்றும் திருவருட்சாதன வாழ்வின் அழகையும் மகிழ்ச்சியையும் முதலில் எடுத்துரைக்க வேண்டும். திருப்பலியை ஒரே உயிருள்ள உடலின் கூட்டு வழிபாடாக அனைவரும் பங்கேற்று வாழ வேண்டும். ஆண்டவரின் மேசையிலிருந்து வலிமை பெற்று உலகின் பாதைகளில் அவரது ஒளியை எடுத்து செல்ல வேண்டும். நற்செய்தி ஒவ்வொரு காலத்திற்குமான மனிதர்களுக்கும் சுதந்திரத்தின் பாதையாகும். இயேசு கிறிஸ்துவிலும் அவரது வார்த்தையிலும் மனித வாழ்வின் ஆழமான கேள்விகள், காயங்கள் மற்றும் ஏக்கங்களுக்கு உண்மையான பொருளும் பதிலும் கிடைக்கின்றன. எனவே நாம் வாழக்கூடிய மிகப்பெரிய கொடை நம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவை சந்திக்க உதவுவதே ஆகும். அவர்களின் முழுமையான நலனை மனதில் கொண்டு அன்பின் பணிகளை தொடர்ந்து செய்வோம். போர்களாலும் வன்முறைகளாலும் அச்சத்தாலும் காயமடைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். பிறரை பற்றிய பயம் மற்றும் பிரிவினை அதிகரித்து வரும் நிலையில் நற்செய்தியின் பாதையில் இன்னும் உறுதியுடன் நடப்பதே நமது பதிலாக இருக்க வேண்டும். அது பலவீனங்களை பாதுகாக்கவும், மன்னிப்பு, ஒன்றிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் நமக்கு கற்றுத்தருகிறது. மக்கள் தொகை குறைதல் மற்றும் சேவை வசதிகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சான் மரினோவின் சிறிய சமூகங்கள் ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் குடும்ப உணர்வை உயிருடன் வைத்திருப்பது பாராட்டத்தக்கது. இத்தகைய சிறிய சமூகங்கள் சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒளி சுடர்களாக விளங்குகின்றன. இறுதியாக
எனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறுகிறேன். ஒன்றிப்பு உங்கள் பங்கு தளங்கள் இடையிலும் அருள்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் இடையிலும் பல்வேறு அழைப்புகள் மற்றும் பணிக்கிடையிலும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக இருங்கள். புனித மரினஸும் புனித லியோவும் தொடங்கிய பணியை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் வளர்த்தெடுப்போம். உங்கள் அன்பான வரவேற்பிற்கு நன்றி. என் ஜெபங்களில் உங்களை நினைத்துக் கொள்கிறேன். நீங்களும் திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள பொது அரண்மனையில் அந்நாட்டின் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை: உங்கள் நாட்டிற்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் மிக பழமையான குடியரசாக விளங்கும் சான் மரினோவின் பாரம்பரியம் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை செல்கிறது. 1982ஆம் ஆண்டு புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களும் 2011ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் மேற்கொண்ட பயணங்களைத் தொடர்ந்து திருத்தந்தையர் ஆட்சி பீடத்திற்கும் சான் மரினோவிற்கும் இடையிலான ஆழமான உறவை உறுதிப்படுத்தும் வகையில் எனது வருகை அமைகிறது. உங்கள் குடியரசின் லட்சியமான சுதந்திரம் என்பது அரசியல் சுதந்திரத்தை மட்டும் குறிக்கவில்லை. உண்மையான குடிமை சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதிலும் அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதிலும் தொடங்குகிறது. இந்த சுதந்திரம் இறைவனிடமிருந்து கிடைத்த கொடை. அவரது குரல் ஒவ்வொரு மனிதரின் மனச்சான்றிலும் ஒலிக்கிறது. எனவே சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது மனச்சான்றின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதாகும். உண்மையை தேடி தங்கள் மனச்சான்றுக்கு உண்மையாக வாழ்ந்து துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளும் அனைவருடனும் நாம் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறோம். ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாவலரான புனித தோமஸ் மோர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். மேலும் சுதந்திரம் என்பது தன்னையே வழங்குதல், ஒன்றிப்பு, சந்திப்பு மற்றும் உரையாடல் ஆகியவற்றில் நிறைவேறுகிறது. கிறிஸ்தவ பார்வையில் சுதந்திரமும் ஒன்றிப்பும் ஒன்றோடொன்று இணைந்தவை. உங்கள் நாட்டின் நிறுவனர்களான புனித மரினஸ் மற்றும் புனித லியோ சுதந்திரமான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்கியவர்களாக திகழ்ந்தனர். இறைவாக்கினர் நெகேமியா எருசலேமை மறுகட்டி எழுப்பியதைப் போல அவர்கள் மக்களிடையே உறவுகளையும் ஒன்றிப்பையும் உருவாக்கினர். லிபர்டஸ் என்பது அமைதியை கட்டி எழுப்புவதில் தீவிரமாக பங்கேற்பதையும் குறிக்கிறது. இதற்காக உங்கள் நாட்டின் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அனைத்துலக உறவுகளை வளர்ப்பதற்கும் நாடுகளுக்கிடையேயான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் தூதரகமும் பல்தரப்பு ஒத்துழைப்பும் முக்கியமான வழிகளாகும். சிரமமான தரப்புகளுடன் கூட உரையாடி பணிவுடனும் பொறுமையுடனும் நல்லெண்ணத்தை வளர்ப்பதன் மூலம் அமைதியை உருவாக்க வேண்டும். சான் மரினோ போன்ற சிறிய நாடுகள் குடிமக்களின் தேவைகளுக்கு அரசியல் நிர்வாகம் நெருக்கமாக செயல்படும் நல்ல அரசியலுக்கான ஆய்வகமாக விளங்க முடியும். பொதுநலம், சமூக நீதி, ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு போன்ற கத்தோலிக்க சமூக கோட்பாடுகள் இந்த பணிக்கு வழிகாட்டியாக அமையலாம். இந்த ஆய்வகத்தின் முக்கிய இலக்கு மனிதரை பராமரித்தலாகும். கருத்தரித்த தருணத்திலிருந்து இயற்கையான மரணம் வரை ஒவ்வொரு மனித உயிரையும் பாதுகாப்பது நமது கடமையாகும். தொழில்நுட்பம் மனிதர்களுக்கிடையேயான பரஸ்பர அக்கறைக்கு உதவ வேண்டும். ஆனால் அது மனித சுதந்திரத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் பறித்துவிடக்கூடாது. துன்பப்படுவோரையும் சோதனையில் இருப்போரையும் வரவேற்கும் சான் மரினோவின் பாரம்பரியத்தை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக உக்ரைன் மக்களுக்கு வழங்கிய ஆதரவையும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்கிறேன். ஆட்சியாளர்களே, குடிமக்களே, திரு அவை சமூகத்தினரே, ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பொதுநலனையும் பாதுகாப்பதற்கான துணிச்சலான தொலைநோக்கு பார்வையுடைய உங்கள் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். சான் மரினோ குடியரசிற்கு வருகை தருவதால் எனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 22 அரசியான புனித கன்னி மரியா. அகில உலக திருச்சபை 1954ஆம் ஆண்டினை புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில்
புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றாத அரசியே என்றும், புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனுக்குலத்தின் அரசியே என்றும், புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2ஆம் கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே, மாந்தர்களின் அன்னையே, எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இறையியல் வல்லுனர்கள், புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். புனித கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம். செய்திகள். ஜெபம், மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு மற்றும் தனது கிறிஸ்தவ வேர்களை மீண்டும் நினைவு கூறும் உணர்வுடன் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை ஆகஸ்ட் 22ஆம் நாள் வரவேற்க சான் மரினோ குடியரசு தயாராகி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான
இல் கலர் டெல் கிரானோ மையத்தில் வசிப்பவர்கள் திருத்தந்தையின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். சான் மரினோ குடியரசின் வெள்ளை மற்றும் இளநீல நிறங்களில் சிறிய ஜெபமாலை ஒன்றையும் தங்களது எண்ணங்கள் மற்றும் மதிப்புகளை பகிரும் கடிதத்தையும் அவர்கள் தயாரித்துள்ளனர். போர்களால் துன்புறும் உயிரிழக்கும் குழந்தைகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் திருத்தந்தை ஜெபிக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய வேண்டுகோளாக உள்ளது. முதியோருக்கான பராமரிப்பு மையத்தில் வசிப்பவர்களும் திருத்தந்தையின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குகின்றனர். அவர்களில் சிலர் 1982 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சான் மரினோவுக்கு வருகை தந்ததை நினைவு கூறுகின்றனர். மேலும் சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமைதி குறித்து பேசும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை நேரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றனர். திருத்தந்தையின் சான் மரினோ பயணத்தின் இறுதி நிகழ்வு அந்நாட்டின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித மரினஸ் பேராலயத்தில் நடைபெறுகிறது. இந்த வருகை சான் மரினோவின் கிறிஸ்தவ வேர்களையும் சுதந்திரம், உண்மை, கிறிஸ்தவ அன்பு ஆகிய மதிப்புகளையும் மீண்டும் கண்டறியும் வாய்ப்பாக அமையும் என்று பேராலய அதிபர் அருட்தந்தை மார்க்கோ மசாந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைதியான சகவாழ்வு, உரையாடல் மற்றும் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிக்கும் சையத் விருதுக்கான 2027 ஆண்டிற்கான பரிந்துரைகள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. வரும் அக்டோபர் 1, 2026 வரை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். அல் அசார் பல்கலைக்கழகத்தின் தலைமை இமாம் அகமது அல் தயிப் மற்றும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோருக்கு இடையே கடந்த 2019 ஆண்டு அபுதாபியில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை தொடர்ந்து இவ்விருது நிறுவப்பட்டது. அந்த சந்திப்பின் போது உலக அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான மனித சகோதரத்துவம் பற்றிய ஆவணத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிறுவனரான ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இவ்விருது $1 மில்லியன் பரிசு தொகையை கொண்டுள்ளது. மதம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் அவர் வழங்கிய மனிதநேயம், மரியாதை மற்றும் சேவையை இது பிரதிபலிக்கிறது. மனித சகோதரத்துவத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னோடி மனிதநேய முயற்சிகளை அங்கீகரிக்க இவ்விருது முயல்கிறது என்று பொதுச் செயலாளர் நீதிபதி முகமது அப்தல் சலாம் அவர்கள் தெரிவித்தார். 2026 ஆண்டிற்கான விருது அஜர்பைஜான், அர்மீனியா நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கும் தாவூன் என்ற பாலஸ்தீனிய மனிதநேய அமைப்பிற்கும் ஆப்கானிய பெண் உரிமை போராளியான ஜர்கா யாப்தாலி என்பவருக்கும் வழங்கப்பட்டது. 2019 ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து நலவாழ்வு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பங்காற்றியதற்காக 20 நாடுகளைச் சேர்ந்த 20 நபர்களை இவ்விருது அங்கீகரித்துள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் நாள் கொலம்பியாவின் 5 பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கொலம்பிய காரித்தாஸ் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த பேரழிவில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு நீண்டகால ஆதரவு தேவைப்படுவதாக காரித்தாஸ் தெரிவித்துள்ளது. சோச்சாவின் ஆயரும் கொலம்பிய காரித்தாஸ் அமைப்பின் தலைவருமான ஆயர் ஜுவான் கார்லோஸ் பாரட்டோ அவர்கள் கொலம்பிய ஆயர்கள் பேரவை, மறை மாவட்டங்கள், அரசு அதிகாரிகள், குடிமை சமூகம் மற்றும் உலகளாவிய அமைப்புகளுடன் இணைந்து திரு அவை நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவித்தார். சேதமடைந்த அல்லது தகர்க்கப்பட்ட வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு உணவு, மருந்துகள், கூடாரங்கள், மெத்தைகள் மற்றும் சமையல் உபகரணங்கள் ஆகியவை உடனடி முன்னுரிமைகளில் அடங்கும். திரு அவையின் நலவாழ்வு சேவைகள் மூலம் உளவியல் ஆதரவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஊடகங்களின் கவனம் குறைந்தாலும் உதவிகள் நின்றுவிடக்கூடாது என்று வலியுறுத்திய ஆயர் பாரட்டோ அவர்கள் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் மற்றும் பிற இன்றியமையாத உள்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப நீண்டகால ஆதரவு தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.